கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆமென். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறாரு? நம்ம ஆராதிக்கிற தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவிக்கு ஏற்றபடி தான் நடந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஆவிக்கேற்றபடி தான் நடந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா மாம்சமும் ஆவியும் விரோதிகள். மாம்சம் செய்கிறத ஆவி தடுக்கும், ஆவி செய்யணும்னு நினைக்கிறத மாம்சம் தடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆவியை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியா இருக்கிற தேவனை நாம் ஆராதிப்பது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியிலே நடத்தப்படுகிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோமா? ஆவியின் சிந்தை இருக்கிறதா? ஆவி என்றால் என்ன? ஆவிக்கேற்ற கிரியைகள் என்றால் என்ன என்று சொல்லி நாம் யோசிக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் வரங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம ஆவியின் கனிகளை குறித்து தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியின் கனிகள் என்று நம்ம பார்க்கும் பொழுது முதல் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா அன்பு. ஹல்லேலூயா. அன்பு எனக்கு இல்லை அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும், தீர்க்க தரிசனம் சொன்னாலும், அன்பு இல்லைன்னா எந்தவித பலனும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, நம்ம சந்தோஷத்தை குறித்து தியானிக்கும் பொழுது கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த சந்தோஷத்தை ஒருவனும் பறிக்கவே முடியாது. ஏன்னா இந்த சந்தோஷம் ஆவிக்குரிய சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அடுத்தது சமாதானம். இது தேவ சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், என் சமாதானத்தை நான் வைத்து போகிறேன்னு சொல்லி அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று சொல்லி வாசிக்கிறோமே. அப்போது சமாதானம் என்பது அவர் சிந்தின பரிசுத்த இரத்தம், சமாதானம் என்பது அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நீடிய பொறுமை. யோபு குறித்து நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? நீடிய ஒரு பொறுமை. எல்லாவற்றையும் இழந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எது நடந்தாலும் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எந்த நாள் நம்ம இழக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீடிய பெருமை அல்ல. வாழ்க்கையில் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும். இது ஆவிக்குரிய கண். தயவு, நல்ல குணம், விசுவாசம், சாந்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இச்சை அடக்கம் என்பது சுய கட்டுப்பாடு. எனக்கு ஒரு விதத்தில் மாம்சத்தில் கோபம் வருதா, அப்போ அந்த கோவப்படுறதுக்கு முன்னாடி நான் எதுக்காக கோவப்படுறேன், இந்த கோவம் நான் படுறதுனால அதுக்கு தேவனுக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை, நம்முடைய மாம்சத்தை கட்டுப்படுத்துகிற நம்முடைய சரீரத்தை நம் ஆளுகை செய்கிற அந்த இச்சை அடக்கம். அல்லேலூயா. ஒரு சில பேருக்கு பேசினாதான் ஒரு திருப்தி இருக்கும். சண்டை போட்டு முடிச்சாதான், நான் எதனா ஒன்று சொன்னாதான், நான் உன்னை எதனா ஒன்று பண்ணாதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இச்சைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னா ஆவியானவர் கனி கொடுக்குறாரு. அது என்னன்னா சுய கட்டுப்பாடு. அல்லேலூயா. இந்த இச்சையை அடக்குகிற ஒரு கனி, இந்த இச்சையை அடக்குகிற ஒரு அபிஷேகம். இச்சை அப்படின்னா தவறானதை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கோபப்படுறது கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது, புறம் கூறக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மற்றவங்க இல்லாத டைமில் அவங்கள பற்றி பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். இதெல்லாம் ஆவியில் நடத்தப்படும் பொழுது நடக்கிற காரியங்கள். அல்லேலூயா. அன்பு இருந்தாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால், ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனங்களை கைக்கொள்வான். அப்போ இந்த அன்பு இருந்துட்டாலே பாவ வாழ்க்கை இருக்காது, மாம்சத்தினுடைய கிரியைகள் இருக்காது. ஏன்னா கிறிஸ்துவர்கள் தன்னுடைய மாம்சத்தையும் இச்சைகள், நம் சுயங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்தாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்கேற்றபடி நடந்தால் மாத்திரமே ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.